என்னடா இன்ஸ்டாகிராமில் இந்த மூஞ்சை பார்த்துருந்தோமே இப்போ என்னடா யூடியூப்லேயும் வரான்னு யோசிக்கிறீங்களா? என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல்னாலையும் என்னோட ஒரு யதார்த்தமான பேச்சுனாலையும் ஒரு 15,000க்கும் மேலே ஒரு உண்மையான நண்பர்கள் மற்றும் ஒரு ஃபேமிலிஸை வந்து சம்பாரித்து வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராமில். I'm good. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாட்ஸ் எ குட் நேம். ஆனால் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சு பேச ஆரம்பித்தேன்னா வந்து பேசிக்கினே இருப்பேன், ஆடிக்கினே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியாவில் எப்படி வந்து வேலை எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னடா தகுதி இருக்குது, நீ என்ன வேலை செய்கிற, உனக்கு இதை பற்றிலாம் வந்து எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்குறது எனக்குள்ளே வந்து கேட்குது. ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு லேடியாக இருக்காங்க, அந்த லேடியை வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னா லுக் ஸ்ட்ரைட் இன்டு ஹர் ஐஸ் அண்ட் சே யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஜாபை தவிர்த்து இந்த பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்க, அப்படி இல்லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னா, ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னடா இன்ஸ்டாகிராமில் இந்த மூஞ்சை பார்த்துருந்தோமே இப்போ என்னடா யூடியூப்லேயும் வரான்னு யோசிக்கிறீங்களா? யூடியூப் வந்து ரொம்ப நாளாகவே என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அது வந்து சரியான டைம் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனாலே வந்து இதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட நிறைய லாங் வீடியோஸ் பண்ணுங்கள், நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வந்து போடுறீங்க, பட் ஆனால் லாங்காக போடுங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு யூடியூப் வந்து சரி ஸ்டார்ட் பண்ணி போடலாம், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த தம்ப்நெயிலு இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து தான் வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். பட் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ என்னை பற்றி வந்து கொடுத்துக்கிறேன். நான் ராஜ், லைஃப் ஆஃப் ராஜுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து என்னை வந்து தெரியும். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் இயராகவே வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல்னாலையும் என்னோட ஒரு யதார்த்தமான பேச்சுனாலையும் ஒரு 15,000க்கும் மேலே ஒரு உண்மையான நண்பர்கள் மற்றும் ஒரு ஃபேமிலிஸை வந்து சம்பாரித்து வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட்டும் வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல குட் கண்டென்ட்ஸு, இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸு ப்ளஸ் நம்மளை அந்த ஃபன்னியான வீடியோஸும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. த மோர் ஆஃப் மீ த மோர் ஆஃப் கண்டென்ட், அதுதான் வந்து என்னோட யூடியூப் ஆரம்பத்துக்கான ஒரு காரணமே. ஸோ நம்ம போடுற நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சு பேச ஆரம்பித்தேன்னா வந்து பேசிக்கினே இருப்பேன், ஆடிக்கினே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நான். பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீச் போன்றதுனாலே அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளே குறைச்சி அழுத்தி விட்டுறதா இருக்குது. பட் இனிமேல்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பியூர் அண்ட் பியூராக உங்களுக்கு இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் வந்து நல்ல கண்டென்ட்ஸு, இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முடியாதனால. பட் அதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஒரு அழுத்தி விட்டு பெல்லை டடங்குன்னு ஒரு அடித்து விட்டு போங்க பெல்லை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போவோம். ஆஸ்திரேலியாவில் எப்படி வந்து வேலை எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னடா தகுதி இருக்குது, நீ என்ன வேலை செய்கிற, உனக்கு இதை பற்றிலாம் வந்து எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்குறது எனக்குள்ளே வந்து கேட்குது. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பண்ணுறேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து குவாலிஃபைடு கார்பெண்டர், லைசன்ஸ்டு கார்பெண்டரும் கூட. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து 3 வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியாவில். ஃபஸ்ட்டு வந்த உடனே என்னோடய வேலை வந்துட்டு ஒரு மீட் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு மிஷின் ஆப்ரேட்டரு. அதுதான் வந்து என்னோடய ஆஸ்திரேலியாவில் முதல் வேலை. அடுத்தது 2வதாக வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அதே மீட் ஃபேக்ட்ரியிலே வந்துட்டு சேஃப்டி ஆஃபீஸராக வந்துட்டு நான் வந்து ப்ரொமோட் ஆனேன். பிகாஸ் எனக்கு இந்தியாவில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி ஆஃபீஸர் தான். நான் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நான் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த சேஃப்டி கோர்ஸ்லாம் வந்து நான் வந்த உடனே இனிஷியல் டேஸ்லேயே பண்ணி முடித்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் ரெக்கமெண்டேஷனும் இருந்தது. நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. டு பி ஆனஸ்ட்டாக வந்து முதல் வேலை கிடைச்சதும் வந்து ரெக்கமெண்டேஷன்னால தான்.
ரெண்டாவது வேலை கிடச்சதும் எனக்கு சேஃப்டி ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆனதும் வந்து ரெக்கமெண்டேஷனால தான். மிஸ்டர் பிரசாத், நான் வந்து நிறைய இடத்துல அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பேன், பட் நான் இங்கேயும் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவர் இல்லைனா வந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்த உடனே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூலாம் வந்து கிடச்சிருக்காது. அதுவும் ப்ரொஃபஷனல் பிரேக் த்ரூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஸ்திரேலியா ரெக்கமெண்டேஷன் இல்லைனா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷனும் ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா? ஆஸ்திரேலியாவில் நான் வந்து நிறைய மல்டி கல்ச்சுரல் பீப்புள் கூட வந்து பழகியிருக்கேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே வந்து மல்டி கல்ச்சுரல் பீப்புள்ஸ் தான். ஜஸ்ட் இந்தியன்ஸ் மட்டும் இருக்கிற இடம் கிடையாது, எல்லா பீப்புளுமே வந்து மிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ என்னோடய இந்த அனுபவத்தில் வச்சு தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். ப்ளஸ் எனக்கு நிறைய அதர் ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஆளுங்களும் வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் கேட்ட அட்வைஸு, ஸோ அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து என்னோடய மேனேஜர் வந்துட்டு சேஃப்டி ஆஃபீஸர், அவங்க வந்து ஆஸ்திரேலியனு. ஸோ அவங்க வந்துட்டு ஹெச்ஆரும் கூட. ஸோ நான் ஹெச்ஆர் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேபி லைக் அரௌண்ட் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஹெச்ஆர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸராக, ஸோ ஹெச்ஆர் அண்ட் சேஃப்டி மேனேஜராக ஆஸ்திரேலியாவில். ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன் கூட ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து நான் வந்து ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆரோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்யூமேஸை ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z நான் வந்து பக்கத்தில் உட்காந்து லிட்டரலாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து சீக்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணும்போது கூட வந்துட்டு கண்டென்ட்ஸ்லாம் வந்து எப்படி எடுத்து போடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z வந்து நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து வேலை செஞ்ச வரைக்குமே. ஸோ அதனால் நிறைய நான் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் வந்து நாலேஜ் நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், ஆஸ்திரேலியாவில் எப்படி வேலை எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்குதா இல்லை வந்து குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே பார்க்கக்கூடியது ஒன்று பார்த்தீங்கன்னா, நோ வரிஸ், யூ குட் நோ வரிஸ். Yeah. Thank you so much. No, I'm good. Thank you so much. Thank you. What's your good name? This is Australia, guys. This is Australia. Random strangers just offered me a sweets. Rubbish should goes into pocket if you are in public. Okay. Welcome back to content. எங்கே விட்டேன் நான் ஆக்சுவலி, ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி, த ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், ஸோ அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை எடுக்கிறதுக்கு. பர்சனலி என்னோடய லைஃப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஸ்திரேலியாவில் என்ன தான் எனக்கு ரெக்கமெண்டேஷனே இருந்தாலும் எனக்கு வந்து சேஃப்டி ஆஃபீஸர் வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோடய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி தான். என்னோடய மேனேஜர் வந்துட்டு ஆஸி. ஸோ நான் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ளூயண்ட்டாக நான் வச்ச கம்யூனிகேஷன்ஸு ப்ளஸ் அந்த கம்யூனிகேஷன் மூலயமா தான் வந்து நான் என்னோடய பேக்ரவுண்டு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய நாலேஜ் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ளூயண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன தான் ஸ்கில்ஸ் இருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அவங்கக்கிட்ட. எனக்கு இவ்வளோ எபிலிட்டி இருக்குது, என்னால் நான் இவ்வளோ பண்ண முடியும், என்னால் மணி கொண்டு வர முடியும் ஆர்கனைசேஷனுக்கு, என்னால் இந்த அளவுக்கு குட் சர்வீஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஓரளவுக்கு தான் பேசுவேன், ரொம்ப ரொம்ப சுமாராக தான் பேசுவேன், பேசுகிறதே வந்து பயப்படுவேன், கூச்சப்படுவேன். பட் ஆஸ்திரேலியா சேஞ்ச்டு மீ. தட்ஸ் த ரியாலிட்டி, தட்ஸ் த ட்ரூத். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து வந்துடும். அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் இங்கிலீஷு. அது உங்களுக்கு வரல அப்படின்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தான், கண்டிப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். செகண்ட் திங் ரெஃபரன்ஸு. என்னடா ரெஃபரன்ஸை வந்துட்டு ரெண்டாவதாக சொல்கிற, ஸ்கில்ஸு இந்த குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுக்குவாங்க. ரெஃபரன்ஸ் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரெஃபரன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. ஏன்னா
நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் மேனேஜரை தான் என்னோடய சேஃப்டி மேனேஜர்கிட்டே கேட்டிருக்கேன். ஜஸ்ட் இன் கேஸ் பிரசாத் வந்து என்னை வந்து ரெஃபர் பண்ணல அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி லேபரை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. பிகாஸ் வந்துட்டு இனிஷியலாக வந்து இவ்வளோ சான்சஸ் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிரசாத் சொன்னார்ன்றதுனால தான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு உனக்கு ரிஸ்க் அஸ்மெண்ட் பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா தான். நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கனெக்ஷன்ஸ் தான். 3வது முக்கியமான விஷயந்தான் வந்துட்டு ரெஸ்யூமே வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். நிப்பான் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட் மாரி கலர் அடித்து வைக்காதீங்க. ஸோ அது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷ்னலிசமாக தான் வந்து பார்ப்பாங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜாபே அப்ளை பண்ணல, ஒரு பார்ட் டைமுக்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் வந்து ரிஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும். தயவு செஞ்சு வந்துட்டு இந்த வந்து மஞ்சள், பச்சை, எல்லோ, இந்த ப்ளூ, நீலம் எதையும் வந்து அடியாதீங்க ரிஸ்யூமேல போட்டு, சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ரிஸ்யூமே டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ரிஸ்யூமே வந்துட்டு வச்சு உங்களுக்கு வந்து எப்படி ரிஸ்யூமே வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். 4வது விஷயம், நீங்கள் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போகிறப்போ வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து அங்கே நீங்கள் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவசியம் இல்லை. ரொம்ப க்ளீன் ஷேவில் போகிறது, ரொம்ப அப்படியே வந்து முடியெல்லாம் வந்து ஒட்டை வெட்டிக்கிட்டு இந்த நம்ம ஊருக்கு இன்டர்வியூனா வந்து போவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஆசி கல்ச்சர் இஸ் வைல்டு. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத விஷயத்தெல்லாம் இவங்க வந்து நார்மலைஸாக வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகிறது இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபார்முலாம் வந்து கிடையாது இங்கே, சரிங்களா? சும்மா ஜஸ்ட் நீங்கள் கேஷுவலாக வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூ டேபிளில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹியூமரஸாக இருங்க. ரொம்ப வந்து சீரியஸாக மூஞ்ச வச்சுட்டு சீரியஸாக தான் பதில் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஹியூமரஸாக ரொம்ப ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு அங்கே ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு லேடியாக இருக்காங்க, அந்த லேடியை வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னா லுக் ஸ்ட்ரைட் இன் டு ஹர் ஐஸ் அண்ட் சே யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துப்பாங்க. என்னடா ஹெச்ஆர்கிட்டே நீ போய் வந்து ஃப்ளர்ட் பண்ண சொல்கிறியா? அது ஃப்ளர்ட்லாம் இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு, சரிங்களா? யார் அழகாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்க சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியான அந்த ஹியூமரஸான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ டேபிளுக்கும் வந்து எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப வந்து சீரியஸாக வந்து போக வேணாம். அந்த மாதிரி சீரியஸாக போனீங்கன்னா நர்வஸ் ஆகிடுவீங்க. தெரிஞ்ச சில கேள்விகளுக்கு கூட வந்து நீங்கள் வந்து ரொம்ப பதட்டமாக வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. நான் வந்து நிறைய வந்து ஆசிஸ் கூட பழகியிருக்கேன். அவங்களுக்கு ஹியூமரஸும் ரொம்ப 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 வந்து பிடிக்கும். ஃபன்னாக நீங்கள் வந்து ஜாலியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டு பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஜாப் அப்ளிகேஷனு. எங்கே போய்ட்டு ஜாப் அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து வேக்கன்சின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஓப்பனிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் மூலயமா வந்துட்டு யாருன்னா அவங்க கம்பெனியில் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் வந்து ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு திங். 2வது நீங்கள் வந்து ஜாப் சீக்கிங் போர்ட்டல்ஸில் வந்துட்டு போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது. சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, Tier 1 Tier 2 கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் வந்துட்டு Sorry guys, my SD card was full, so I just ran back to my car to pick up a new SD card. Welcome back. And எங்கே விட்டேன்னா வந்துட்டு ஸோ Tier 1 Tier 2 கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் தான் வந்து அவங்களோட வேக்கன்சிஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் Tier 1 Tier 2 கம்பெனிஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ஸை வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ அவங்க வந்து எப்பப்போலாம் வந்து பொசிஷன் ஓப்பனிங் போடுறாங்களோ அப்போலாம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ஈதர் அன்ஃபார்ச்சுனேட்லின்னு வரும், அப்படி இல்லைனா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வரும். இது 2 தான். ஸோ அதை பற்றிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரே பண்ணாதீங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டே இருங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஜாபை தவிர்த்து இந்த பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்க, அப்படி இல்லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்ளிகேஷனாக ஆன்லைனில் போடுறத விட நீங்கள் வந்து நேரில் போய்ட்டு கொடுக்குறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, கெஃபேஸு, இல்லை வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லேபர் ஜாப்ஸ் தேடுறது,
வேறு ஏதாவது ட்ரேட் ஜாப்ஸ் தேடுறது எல்லாமே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆன்லைனோட நீங்கள் வந்து வாக்இன் பண்ணுங்கள். வாக்இன் பண்ணிட்டு ரெஸ்யூமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு, நான் வந்து இந்த பேக்ரவுண்டு, நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணுவேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் அவ்வளோ வந்து கீனாக இருக்கேன், என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்துட்டு செல் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப 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 மேஜராக வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து பர்சனலாக வந்து நிறைய நான் அந்தமாரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிளிக் ஆகிருக்கு. இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிற மக்களே. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you guys. See you in another video. Thanks for all your support. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நானும் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டோட அடுத்து உங்களோட வந்து சந்திக்கிற மக்களே. See you all.